ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. முத்தலக சீரியலில் ஏன் இன்னமும் அஞ்சலிக்கு ஃபேவராகவே ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு என் கார்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோ ஆஷிஷ் இருக்கார் இல்லையா, பூமி, அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஏன் ப்ரோ இப்படி நெகட்டிவாகவே கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமாகவே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமா அண்ட் பாசிட்டிவ்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்பா எப்படி ட்ராக் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம முத்தலகு பார்த்திங்கன்னா பூமி வீட்டில் இருக்க மாதிரி ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம முத்தலகு தான் கோச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு. இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை முத்தலகு வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு தெரியல. ஸோ எனக்கு என்ன வருத்தம்னா, ஏன் எல்லா டாக்டர்ஸும் இப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் முதலும் காதலும் சீரியலில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டாக்டர் ஒரு வேலை பார்த்து வச்சுருக்காங்க, இங்கே இந்த டாக்டர். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் போடுவாங்க பாருங்கள். பூமியோட ரத்தத்தை மாற்றி வச்சா டிஎன்ஏ டெஸ்ட் மாறிடுமா. அதுக்கு உண்மையை சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இப்படி நேராக சாப்பிட்றத விட்டு தலையை சுற்றி ஏன் சாப்பிடணும்? தலையை சுற்றி கூட ஒழுங்காக சாப்பிடல. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அஞ்சலி அந்த ரத்தத்தை மாற்றி வச்ச மாதிரி. ஏன் உண்மையிலே ரொம்ப கோவம் வருதுங்க. ரொம்ப நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு ஏன் ட்ராக்கு கதை இவ்வளோ மொக்கையாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் சரி ஓகே, நம்ம மீனாட்சி பாப்பா பார்த்தீங்கன்னா முத்தலகுக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தைன்னு சொன்னால் ஸோ ஸ்டோரி சீக்கிரமாகவே முடிஞ்சிடும், அடுத்த ட்ராக் இருக்காது நீங்கள் நினச்சிருந்தா கூட. நீங்கள் ஒரு கதை கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, பூமியோட குழந்தையே மீனாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த ட்ராக்கே கொண்டு வந்திருக்கலாம்ல. அதையும் விட்டுட்டு இப்போ பூமியோட குழந்தை மீனாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்னன்னா, ஏன் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது தெரியுமா, தனம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு யாருமே அந்த டைமில் வீட்டில் அந்த பெரியம்மா கூடலாம் பேசுது. அப்புறம் உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே. என்னடா கதை நடத்துறீங்க, பார்க்குறீங்களா எப்படி நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ உண்மையிலே அவ்வளோ கோவம் வருதுங்க. ஸோ கொஞ்சம் லாஜிக் இல்லைன்னா பரவாயில்ல, மொத்தத்தையும் இப்படி சுற்றி ஒரே ட்ராக்கு அரைச்ச மிளகாயே அரைக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ தான் பாசிட்டிவ் நம்ம ஹீரோ சார் வேறு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி தோணுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.